வந்து ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் கையெழுத்து போட்டு இந்த நோட்டை நீ எங்க எடுத்துட்டு போனாலும் நாடு முழுக்க செல்லும் அப்படின்னு ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரூபா நோட்டு ஒரே நைட்ல செல்லாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு சொல்றதுங்கிறது எந்த சட்டத்துக்கு கீழே வரும், என்னுடைய உரிமை பாதிக்கிற அந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான நிவாரணம் கிடைக்குங்கிறது முதல்ல எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாரு, இது எங்க வேணா எடுத்துட்டு போங்கம்மா இது செல்லும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனா அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே பார்த்தா அது செல்லலன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இன்னும் மனசுல இருந்துட்டே இருக்கு. இது சட்ட ரீதியாக அவர் உட்படுத்த முடியுமா அப்படிங்கறது கூட சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கத்து சம்பந்தமா எனக்கு வந்து கேள்விகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி வேற எந்த திட்டமும் செய்யாத ஒரு விஷயத்த இந்த திட்டம் இதை கொண்டு வந்தது மூலமா செஞ்சிருக்காங்க. மக்களுடைய உணர்வுகளோட விளையாடுற ஒரு விஷயம் இதுல நடந்திருக்கு. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என் குழந்தை இப்ப 5ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த குழந்தைக்கு நாங்க வந்து சேவிங்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குறோம். சேர்த்து வைக்கிறத பத்தியோ ஒரு டப்பால் நீ ஒரு ரூபாயா சேர்த்து வைப்பா காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வைக்கிறோம். போன முறை என்னுடைய பிறந்தநாள் வந்த பொழுது என் குழந்தை வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, வீட்டுல எல்லாத்துக்கும் கொடை இருக்கு, ரெயின் கோட் இருந்தது, எனக்கு இல்லாம இருந்தனால குழந்தை வந்து ஒரு கொடையும் ஒரு வாட்சும் எனக்கு வாங்கி கொடுத்தது நான் சேர்த்து வச்ச பணத்துல இருந்து. என்னுடைய பிறந்தநாள் நேத்து வந்துச்சு. இந்த நேத்து வந்து பிறந்தநாளுக்கு மகன்கிட்ட காலையில எந்திரிச்சா என்னடா கொடுப்பாரு அம்மாவுக்குன்னு கேக்குறேன். அவன் சொல்றான் நீ தான் என் உண்டியல உடைச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டியம்மான்னு சொல்றான். உணர்வு அங்க உடையுது. குழந்தைங்களை கூப்பிட்டு வேளாங்கண்ணிக்கு ஒரு வேலை என்னுடைய அலுவலக விஷயமா தான் போயிருக்கேன். அக்கவுண்ட்ல பணம் இருக்கு, ஆனா கார்டுல பணம் இல்ல. என்னுடைய எல்கேஜி படிக்கிற 4 வயசு குழந்தை பீச் ஓரத்துல வித்துக்கிட்டு இருக்க பஞ்சு மிட்டாய் கேக்குது 10 ரூபாய் காசுக்கு. அந்த 10 ரூபாய்க்கு எனக்கு வந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியல. ஆனா நான் வந்து பெரிய 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கேன். என்னால பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியல குழந்தைக்கு. இது என்ன மட்டும் நான் சுத்தி பாக்குறேன். எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோர்களும் அவங்கவுங்க குழந்தைகளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த கடற்கரையோரத்துல. இது மாதிரி என்ன வந்து நீ இதுக்கெல்லாம் உட்படுத்தணும், நாட்டு நலனுக்காக நீ இதெல்லாம் செய்யணும், ராணுவத்துல பார்டர்ல மிலிட்டரிக்காரெல்லாம் கஷ்டப்படலையா, நீங்க ஏன் கஷ்டப்பட மாட்டேங்கிறீங்க என்ன கேட்கறதே கூட எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. இங்க பெண்களுக்கெல்லாம் நீங்க வந்து பெண்களை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பதிவு பண்ற அதே சமயம் தயவு செய்து குழந்தைகளை கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை வீடுகள்ல உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருக்கு, எத்தனை கனவுகள் அந்த குழந்தைகளோடதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குங்கிறதையும் சேர்த்து அவங்க பேசுவாங்க. இப்படி மக்களுடைய உணர்வுகளை பாதிச்சு ஒரு ஒட்டுமொத்த ஜனங்களுடைய உணர்வுகளையும் பாதிச்சு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நம்ம துண்டு கருப்பு பணத்தை பிடிக்க முடியாத ஒரு கையாளாகாத அரசாங்கத்துக்கு அரசு முன்னேற்பாடாக இல்ல அப்படின்றதுதான் நீங்களும் பதிவு செய்றீங்க, அவங்களும் பதிவு செய்யறாங்க. ஒரு வங்கி ஊழியரா நான் சொல்றேன், அவங்க வரைக்கும் வந்து பேங்க் எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு. நான் எதுக்காக ஒர்க் பண்ணணும்? நம்மளுக்கு வந்து பேங்க்ல எம்ப்ளாயிஸ்க்கு எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. பைபார்டைட் செட்டில்மெண்ட் இருக்கு. 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும்னு இருக்குது. கேஷ் கவுண்டர் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலாம்னு இருக்குது. ஆனா கேஷ் கவுண்டரை நான் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. அதுலயும் ஒரு செக் வச்சிருக்காங்க. 4 மணிக்குள்ளார பிரான்ச்குள்ளார வர கஸ்டமர்ஸ மட்டும் முடிச்சு வெளியே அனுப்பிட்டா போதும். நான் 4 மணி வரைக்கும் பிரான்ச்குள்ளார வர கஸ்டமர்ஸ்க்கு உட்காந்து சர்வீஸ் தரும். 8:30 மணி வரைக்கும் சர்வீஸ் தரும். அதுக்கு அப்புறமா உட்காந்து நான் சொன்னதே தான் அகைன் டினாமினேஷன் டாலி ஆகணும், கையில வாங்கின கேஷ் டாலி ஆகணும், நாங்க போடுற ஸ்கிரால் டாலி ஆகணும், சிஸ்டம்ல இருக்கிற அமௌண்ட் டாலி ஆகணும். எல்லாத்தையும் டாலி பண்ணிட்டு ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், எங்களுடைய ஹெட் கேஷியர் ராத்திரி 3 மணிக்கு பிரான்ச்சை விட்டு கிளம்பி இருக்கிறாங்க. காலையில 4:30 மணிக்கு சவுகார்பேட்ல இருந்து தாம்பரம் தாண்டி போகணும். தாம்பரத்துக்கு காலையில 4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு கெய்சர் போட்டு குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு அடுத்த நாள் எழுந்து வந்து உட்காந்தா கஸ்டமர் வந்து முன்னாடி நின்னுட்டு என்னையா நீ வந்து 2000 ரூபாய் தர என்ன பண்ற என்ன ஏத்தன கஸ்டமர்ஸ்க்கு வேற என்ன, மக்களுக்கு வந்து நாங்க தான் ஏதோ மோடிய வந்து நீங்க இப்படி ஒரு திட்டம் போடுங்க இதெல்லாம் எங்க கிட்டதான் வெடிக்கிறாங்க. திரும்பவும் அன்னைக்கு ராத்திரியும் நாங்க 9:30 வரைக்கும் கேஷ வாங்கிட்டு அகைன் அண்ட் அகைன் I want to note this point. This is moving towards privatization. Private bankல தான் first 12 hours service தரோம் கொண்டு வந்தாங்க. இப்ப மக்களுக்கு என்ன தோணும்? பிரைவேட் பேங்க்ல சர்வீஸ் தரான். இது denominations currency chestக்கு வந்ததுல இருந்து I am not supposed to say this, but denominations வந்ததுல இருந்து private banksக்கு நல்ல lower denomination supply இருக்குது. தாராளமா வெளிப்படையா இது வந்து பிரைவேடைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்குது. கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அடிச்சு ஒலையில போட்டுட்டு மேல இருக்கிறவன் கார்ட் பேமெண்ட் 50 நாள்ல கார்ட் பேமெண்ட் பண்ணி பழகுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கீழே இருக்கிறவனோட நிலைமை என்ன? அவனையும் வேணா பிஓஎஸ் வாங்க சொல்லு. பிஓஎஸ் வாங்குறதுக்கு சட்டப்படி நம்மளுக்கு சிஸ்டமே அலோவ் பண்ணாது கொடுக்கறதுக்கு. இப்ப வந்து என்னுடைய பேங்க்ல 3 நாள் முன்னாடி தான் பிஓஎஸ் அமல்படுத்தி லைக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது இன்னும் இதுக்கு வரல,
கஸ்டமருக்கு கொடுத்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரல. அந்த மாதிரி இன்னும் எத்தனை கவர்மெண்ட் பேங்க்ல பிஓஎஸ்னு ஒரு சிஸ்டமே இல்லாம இருக்குது. எப்படி நீங்க வந்து திடுதிப்புன்னு வந்து நான் டினாமினேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன், நீ வந்து கார்டை பண்ணுனா கார்டுக்கு எங்க போவாங்க மனுஷங்க? கார்டை வச்சு என்ன பண்ண முடியும்? அகைன் அண்ட் அகைன் அவங்க வந்து பிக் ஷாட்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர 2000 ரூபாய் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வருது பிரான்ச்ல நான் வந்து 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி எல்லாம் 1.5 கோடி 2 கோடி வரும். இப்ப 8 கோடி ரூபாய் வாங்குறேன்னா அத்தனை காசையும் நாங்க எண்ணுற அளவுக்கு மிஷின் தந்தீங்களா, கம்ப்யூட்டர் தந்தீங்களா, மனுஷங்க தந்தீங்களா? இது என்னது எக்ஸ்ட்ரா ரிட்டையர் ஆனவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கோங்கன்றாங்க. அவங்க ஹெல்ப்பை எப்படி எடுக்க முடியும்? நாங்க வந்து ஒருத்தருடைய அக்கவுண்ட்ல காசு டெபாசிட் ஆகணும்னா எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ரிட்டையர்ட் ஸ்டாஃப் ஃபிங்கர் பிரிண்ட் அக்செப்ட் பண்ணாது சிஸ்டம். இத பத்தி வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாத, எங்களை பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லாத கவர்மெண்ட் எப்படி திடீர்னு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னா, இது சரியா தப்பான்னு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனா இது வந்து இந்த என்னது அதை அமல்படுத்தின விதம் வந்து திஸ் இஸ் நாட் ரைட் அட் ஆல். மக்களை வந்து திரும்ப திரும்ப வெளிப்படையாக பிரைவேடைசேஷனை நோக்கி கொண்டு போறாங்க. அவங்க சொன்ன மாதிரி 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கறது பிரைவேட் பேங்க்ல தான் முடியும். அங்க போட்டீங்கன்னா காசு வந்து பேங்க் எப்ப திவால் ஆகணும் நம்மளுக்கு தெரியாது. எப்படி அவங்க ஆர்கானிக் growth இன்ஆர்கானிக் growth எக்கனாமிக்ஸ்ல நிறைய பிரிக்கிறாங்க. அந்த சர்வீஸ வந்து கொடுத்து மக்களை திசை திருப்புறதுக்கும் நிறைய பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே இது கொண்டு வந்திருக்காங்களே தவிர யாரும் வந்து பிளாக் மணி வெளியே வருவதெல்லாம் நம்பாதீங்க. பிளாக் மணி வந்து முழுக்க முழுக்க எந்த பணக்காரனும் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாயெல்லாம் எந்த பணக்காரனும் வச்சிருக்கல. பிளாக் மணி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேற ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறாங்க.